பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறையா பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி மேக் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். பட் எக்ஸாக்டாக எப்படி அதில் வந்து ஏர்ன் பண்ணணும், என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம லாங் டேர்மில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த 14 டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பவர்ஃபுல் பிளேயராக இருக்க முடியும். ஸோ வாங்க நம்ம இந்த 14 டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பவர் ஆஃப் ரிசர்ச். நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எது நல்ல ஸ்டாக், எது வந்து நல்ல ஸ்டாக் இல்லை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டாக்கோட ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் யார் சிஇஓவாக இருக்காங்க, அவங்க என்னென்ன ஆக்ஷன் பிளான்ஸ்லாம் கையில் வச்சுருக்காங்க, இனிமேல் எப்படி ஸ்டாக்கோட ப்ரைஸ் மாறப்போகுது, இது எல்லாமே ரிசர்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் லாங் டேர்மில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். பேஷன்ஸு, அதாவது நிறையா பேருக்கு பார்த்தோன்னா பேஷன்ஸுன்றது இருக்காது. சடனாக ஒரு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா அதை பார்த்து பயந்துருவாங்க. அவங்களும் விற்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இருக்கிற பணத்தையாச்சும் வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் சம்டைம்ஸ் நீங்கள் வாங்கும் போது என்ன மைண்ட் செட்டில் இருந்தீங்களோ அது வந்து ப்ரைஸ் இறங்கும் போதும் அதே மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். ஒரு வேளை நீங்கள் லாங் டேர்ம் திங்கிங்கை பிளான் பண்ணி ஒரு 10 இயர்ஸில் இந்த கம்பெனி இவ்வளோ பெருசாக க்ரோ ஆகிடும் அப்படின்னு நம்பி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதே நம்பிக்கையோடு இருங்க. ப்ரைஸ் வந்து கீழே போகிறது மேலே வர்றதுலாம் ஒரு ஷார்ட் டேர்ம் கேம். இதெல்லாம் கண்டிப்பாக மாறிடும். அகைன் அது அப் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கையோட பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்கள். டைவர்சிஃபிகேஷன். எந்த அளவுக்கு நீங்கள் வேறு இடத்துல ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேஃபாக இருக்க முடியும். எல்லா ஸ்டாக்ஸையும் நீங்கள் டெக்னாலஜியில் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன மாற்றம் டெக்னாலஜியில் வந்தால் கூட மொத்தமாக நீங்கள் வச்சுருக்க பணம் எல்லாமே கீழே போயிடும். ஒருவேளை நீங்கள் நிறையா இடத்துல நிறையா டைப் ஆஃப் ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் வந்து நீங்கள் எம்என்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் இன்னோவேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஸோ டைவர்சிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஷார்ட் டேர்மாக ஹைப் ஆகிறதையும் லாங் டேர்மாக ட்ரெண்ட் ஆகிற விஷயத்தையும் நீங்கள் வந்து கணிக்க தெரியணும். ஷார்ட் டேர்மில் சில ஸ்டாக்ஸ் வந்து பாப்புலர் ஆகலாம், அடுத்து உடனே வந்து அது வேல்யூ வந்து இழந்து போயிடலாம். நிறையா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியலாக ஒரு கம்பெனி உள்ள ஐபிஓவில் வரும்போது ரொம்ப ஹைப் கொடுப்பாங்க, அப்புறமா பார்த்தோன்னா அது ரொம்ப பெரிய லாஸாக மாறிடும். இது காரணம் என்னென்னா ஷார்ட் டேர்மாக அதை பற்றி நிறைய பேர் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுவாங்க, அதை வச்சு அவங்க மணி மேக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து அதில் போய் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா லாங் டேர்மாக ஸ்டாக் மார்க்கெட் எப்போ ஏறுது இறங்குது விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயராக இருக்க முடியும். எமோஷ்னல் டிசிப்ளின். எமோஷ்னலி நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி மேக் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு செர்டைன் அமௌண்ட்டுக்கு மேலே வந்து நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, டிசிப்ளின்டாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆசையை தூண்டி விடலாம், அதை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட மணி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வர மாட்டீங்க. இது ஒரு கேம்லிங் மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பேசிக்கலாக இது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, அடுத்தவங்க சைக்காலஜி எப்படி இருக்க போகுது, எப்போ ப்ரைஸ் இறங்க போகுது ஏறப்போகுது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் ரொம்பவே எமோஷ்னலி டிசிப்ளின்டாக இருக்கணும். அப்போ தான் இதில் ஜெயிக்க முடியும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹரிசான் வந்து எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் கேம் ஆட போகிறீங்களா, லாங் டேர்ம் கேம் ஆட போகிறீங்களா, இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட் தவிர வேறு இடத்துல நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு பிளான் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அப்போ மட்டும் ஷார்ட் டேர்ம் கேமாக பாருங்கள். அதுவும் நீங்கள் தேவையில்லாத பணம்னு நினைக்கிற ஒரு எக்ஸஸ் மணியை வச்சு மட்டும் ஷார்ட் டேர்ம் கேம் வந்து நீங்கள் ஆடி பாருங்கள். இல்லைனா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் கேமை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நிறையா பேர் ஷார்ட் டேர்மில் மணி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு பணத்தை லூஸ் பண்ணுவாங்க. அந்த மணியை நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாங் டேர்ம் பிளேயராக இருக்கணும். லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் எமோஷ்னலாக முடிவு எடுக்கிறீங்கன்றதை பாருங்கள், எங்கெங்கெல்லாம் ஒரு தப்பான ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அப்போ ஏன் அதை சூஸ் பண்ணீங்க, யார் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா, இதெல்லாமே ஒரு லேர்னிங்ஸ் தான். அதை அடுத்த டைம் ரிப்பீட் பண்ணாதீங்க. அந்த மிஸ்டேக்கை கற்று வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் அதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறது மூலமாக நீங்கள் போக போக பவர்ஃபுல்லான ஆளாக மாற ஆரம்பிப்பீங்க. அடுத்த விஷயம், நீங்கள் மார்க்கெட்டோட டைமிங்கை சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு லாங் டேர்ம் பிளேயராக கன்சிஸ்டண்ட்டாக எஸ்ஐபி மாதிரியான ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணி பணம் போட்டுக்கிட்டே இருக்கணும்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் போதும் அதை வாங்கி வச்சுருப்பீங்க, நிறையா ப்ரைஸ்க்கு போகும்போதும் அதை வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ ஆவரேஜாக நீங்கள் நிறையா ஸ்டாக்ஸ் வாங்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்டாக்குக்கு ₹1 கூடினா கூட நீங்கள் நிறையா ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய லெவலில் ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ எப்பயுமே அதை வந்து ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கோங்க. இந்த மார்க்கெட் டைமிங் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான் வந்து எப்பயுமே சூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பவர்ஃபுல்லான டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, டிவிடெண்ட்ஸ் வந்து உடனே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்கீம் மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த இயருக்கு அவங்க எவ்வளோ மணி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனி உங்களுக்கு அதை டிவிடெண்ட்டாக இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கிற ஒரு ரிஸ்க் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேளை அகெயின் நெக்ஸ்ட் இயர் அவங்க அந்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலை அப்படின்னா அந்த மணி வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதில் வர்ற பணமே அந்த டிவிடெண்ட் மணியே உங்களோட லைஃபுக்கு ஒரு பெரிய மணியாக வந்து மாறிடும். அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை வந்து நல்லா வாழலாம். நெக்ஸ்ட் விஷயம் டிஃபரெண்ட் திங்கிங். மொத்த மார்க்கெட்டும் வேறு மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங்கை கொண்டு வந்து கண்டிப்பாக இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் வந்து அதை கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மணி மேக் பண்ண முடியும். ஸோ மொத்தமாக எல்லோரும் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகிட்ருக்காங்களோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாதீங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள். எல்லோரும் பை பண்ணும்போது நீங்கள் செல் பண்ணுங்கள், எல்லோரும் செல் பண்ணும்போது நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஈஸியாகவே மணி மேக் பண்ணலாம். அடுத்தவங்களோட ஃபியரை யூஸ் பண்ணிக்கிறது தான் இதில் இருக்க ஒன்லி ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் விஷயம் ஸ்டே இன்ஃபார்ம்டு. எப்பயுமே எங்கே எந்த நியூஸ் நடந்தாலும் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சேரணும். அது வாட்ஸ்அப் மூலமாக இருக்கலாம், இல்லை நியூஸ் மூலமாக இருக்கலாம், இல்லை நீங்களே தெரிஞ்ச ஆட்கள் அந்த கம்பெனி பக்கத்தில் பேசிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்களே அந்த கம்பெனிலேருந்து வர்ற ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணிக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். என்ன பண்ணியாச்சு, நீங்கள் எப்பயுமே இன்ஃபார்ம்டாக இருக்கணும். நிறையா ஸ்டாக்ஸ் ஒரு கம்பெனியில் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்றதை ஓரளவுக்காச்சு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மூவராக இருப்பீங்க. மார்க்கெட்டில் மற்றவங்கெல்லாம் முடிவெடுத்த பிறகு நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் லோ ஆன பிறகு தான் கடைசி ஆளாக போய் விற்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஆளாக போய் நீங்கள் விற்க போனீங்க அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு மூவர் அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட் ஆளாக இருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் குரூஸ்லாம் யார், இவங்க ஏன் ஒரு ஸ்டாக்கை சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு ஸ்டாக்கை ஏன் எப்பயுமே வந்து கம்மியாக சொல்கிறாங்க, இதெல்லாமே ரீசனிங்கோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவீங்க, இவங்க வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை இவங்க வந்து எனக்கு சப்போர்ட்டாக தான் சொல்கிறாங்க, என்னோட ஒரு நல்லதுக்காக தான் சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இருக்க எல்லா குரூஸும் வந்து உங்களோட நல்லதுக்காக பண்ண மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ எப்பயுமே ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை வாங்க வைக்கிறது தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஆட்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அடுத்த விஷயம் பார்த்தோன்னா லைஃப் லாங் லேர்னிங். ஸ்டாக் மார்க்கெட் வந்து எவ்ரி மந்த் உங்களை புதுசாக திங்க் பண்ண வைக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமாக நீங்கள் எந்த பிஸ்னஸில் இறங்கினாலும் எந்த ஜாபில் இறங்கினாலுமே ஏன் அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன வேல்யூ நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த வேல்யூ யாருக்கு போய் சேருது, இதெல்லாமே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு கண்டினியூஸ் லேர்னராக இருங்க. இது நிறைய விஷயங்களும் உங்களுக்கு லைஃப்பில் கற்றுக் கொடுக்கும். லாஸ்ட் விஷயம், பிளான் யுவர் எக்ஸிட். எல்லாருமே என்னைக்காச்சும் ஒரு நாள் எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது தான முடிவு. எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ என்னைக்காச்சும் அந்த பணத்தை வெளியே எடுத்து தான் ஆகணும். அந்த எக்ஸிட்டை மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோரும் எப்போ அதிகமாக பை பண்ணுறாங்களோ அந்த டைம் தான் கரெக்டான டைம் செல் பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போ தான் ஹை ப்ரைஸில் விற்க முடியும். ஸோ உங்களோட எக்ஸிட் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, யாருமே அந்த ஸ்டாக் மேலே நம்பிக்கை வைக்காத டைமில் வாங்கியிருப்பீங்க. எல்லோரும் அந்த ஸ்டாக் மேலே நம்பிக்கை வச்சு அதை வாங்கிட்டு இருக்க டைமில் நீங்கள் மட்டும் சைலண்ட்டாக அதை விற்றுட்டு வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் டெக்னிக். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஒரு லேண்டு வாங்குறீங்க, ஒரு கோல்டு வாங்குறீங்க, எல்லாத்துக்குமே என்னென்னா கம்மியாக போயிட்டுருக்கும் போது யாருக்குமே நம்பிக்கை இல்லாத டைமில் நீங்கள் அதில் என்டர் ஆகணும். எல்லாருக்கும் நம்பிக்கை வந்த பிறகு எல்லோரும் அதை வாங்கிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டைமில் சைலண்ட்டாக நீங்கள் வெளியே வரணும். அகெயின் மார்க்கெட் கிராஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த 14 பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. இதில் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.